இஸ்ரேல் ஹமாஸ் போர் 21 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இப்போ அமைதி ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாக இஸ்ரேலும் வந்திருக்கிறார்கள், ஹமாஸும் வந்திருக்கிறார்கள். 60 நாள் அமைதி ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்பை ட்ரம்ப் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள எந்நேரம் வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்று பேசப்படுகிறது. இந்த போர் குறித்து பார்க்கணும் அப்படின்னா, அதாவது முதல் தாக்குதல் நடத்தினது ஹமாஸ். அவங்க என்ன சொல்லி தாக்குதல் நடத்தினாங்க? இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் மீது ஒரு வகையான அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை கையாளுகிறார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திடீர் தாக்குதல் அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தினாங்க. 1200 இஸ்ரேலியை சேர்ந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். 251 பேரை பணைய கைதியாக பிடித்து வந்து விட்டார்கள் ஹமாஸ். இஸ்ரேல் அவங்க மேலே பதில் தாக்குதல் நடத்தினாங்க. 57,000 பொதுமக்கள் 57,000 பொதுமக்கள், பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பு என்று சொல்லும் பொழுது சுமார் 57,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உணவு கொடுக்குற இடத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஐநாக்கும் இதுக்கும், ஐநா என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் கொடுத்த பிளானையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எங்களையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த உணவு கொடுக்குற இடத்துல என்ன பண்ணுறாங்க? காசாவில் சுமார் 20 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க உணவு வாங்க அங்கிருந்து வருகிறார்கள். அந்த ஒரு மைதானத்தில் உணவு விநியோகம் நடைபெறுகிறது. போதுமான இடமோ, போதுமான வசதியோ, போதுமான உணவோ இல்லாத காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக மக்கள் அங்கே வரும்பொழுது அங்கே துப்பாக்கி சூடும் நடத்தப்படுகிறது. அப்படி சுமார் 743 அப்பாவி பொதுமக்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் அங்கே உள்ள படையினர் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று இஸ்ரேல் படை, இன்னொன்று அந்த உணவு விநியோகிக்கும் அவங்களும் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச அமைப்புகள் சொல்லி கண்டித்து வருகின்றன. தொடர் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது காசா மீது. லேட்டஸ்ட் காட்சிகளை பார்த்து விடுவோம். சுமார் 58 பணைய கைதிகள் இன்னும் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள். இஸ்ரேலில் மக்கள்லாம் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? 60 நாள் அமைதி ஒப்பந்தம்னு சொல்கிறீங்க, அதையே நிரந்தரமாக்கக்கூடாது, அமைதி நிரந்தரமாக திரும்ப வேண்டும், அத்தனை பணைய கைதிகளையும் இஸ்ரேலிய அரசு மீட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். அறுபது நாட்கள் அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக இறுதி முடிவு எடுப்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்கா பயணிக்கிறார், ட்ரம்பை சந்திக்கிறார். ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக வந்த பிறகு உலகத்தில் எந்த போர் நிறுத்தம் அப்படின்னாலும் அதை ட்ரம்ப் தான் முதலில் அறிவிக்கிறார். அதாவது ரஷ்யா உக்ரைன் தொடர்பான எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தமாக இருந்தாலும் சரி, இப்போது ஏற்படவிருக்கின்ற இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, ட்ரம்ப் தான் அறிவிப்பார் என்று தெரிகிறது. எனவே அந்த அறிவிப்பு ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷியல் அந்த இணையதளத்திலிருந்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 60 நாள் அமைதி ஒப்பந்தம் நிரந்தர ஒப்பந்தமாக மாறுமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். 58 பணைய கைதியில் எத்தனை பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்டு வரப்போகிறது இந்த 60 நாள் அமைதி ஒப்பந்தத்திற்கு? அந்த 60 நாள் அமைதி ஒப்பந்தம் நீடிக்குமா, இல்லைனா மீண்டும் தாக்குதல் ஏற்படுத்துமா? இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. மொத்தத்தில் பொதுமக்களை பார்க்கும் பொழுது இஸ்ரேலிலும் பொதுமக்கள் தவிக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு பக்கம் ஹமாஸோட போர், இன்னொரு பக்கம் ஈரானோட போர்க்களத்தில் குதித்தது இஸ்ரேல். அந்த போர்க்களத்தில் அமெரிக்காவும் இணைந்து கொண்டது. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க? ரஷ்யா போய் விளாடிமிர் புட்டினை சந்தித்தாங்க. அமெரிக்கன் பேஸஸ் கத்தாரில் மிகப்பெரிய பேஸ் இருக்குது அந்த வளைகுடாவில், அங்கே அமெரிக்கன் பேஸை அடித்தாங்க. உடனே ட்ரம்ப் பார்த்தார்,
போர் பெரிதாகும் நிலைமை என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, புட்டினும் உள்ளே இறங்கக்கூடும் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென ட்ரம்பிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டார்கள். ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார், ஏன் சும்மா ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க, இதோடு விடுங்க, போதும் போரெல்லாம் அப்படின்னு சொல்லி போரை முடித்து வைத்து விட்டார். அந்த போர் 12 நாட்கள் போர் என அழைக்கப்படுகிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக. ஈரானில் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடியவர் ஆயத்தொல்லா கோமேனி. இந்த போர்க்களத்தின் போது அவர் ரெக்கார்டட் வீடியோ தான், முன்கூட்டியே ரெக்கார்ட் செய்த வீடியோவை தான் அவர் வெளியிட்டு வந்தார். ஏற்கனவே அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஈரான் சரணடைய வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார் ஈரான் சரணடையாது என்று சொல்லி அமெரிக்கா நடத்தும் தாக்குதலுக்கே பதில் தாக்குதல் நடத்திவிட்டார் அமெரிக்கன் பேசிஸ் மேலே. அப்படி இருக்கையில் முதல் முறையாக அந்த நாட்டு மக்கள் முன்பு 85 வயதான சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகின்ற ஆயத்தொல்லா கோமேனி தோன்றினார். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். இஸ்ரேல் ஈரான் போரை பொறுத்தவரை இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுடைய இலக்கு நாங்கள் அடித்து நொறுக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க வெற்றி என்று. அதே போல் ஈரான் என்ன சொல்கிறாங்க, வெற்றி எங்களுக்குத்தான், இஸ்ரேலையும் ஒரு பக்கம் சமாளித்தோம், அமெரிக்காவையும் ஒரு பக்கம் சமாளித்தோம், திருப்பி அடித்தோம், வெற்றி எங்களுக்குத்தான் என்று ஈரான் ஒரு பக்கம் சொல்லி வருகிறார்கள். உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது 900 பேருக்கு மேலாக ஈரானில் உயிரிழந்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் சுமார் 28 பேர் உயிரிழந்திருக்காங்க. கட்டிட சேதம், இடம் சேதம், பொருள் சேதம் 2 நாட்டிலையும் மிக அதிகம். இவங்க வீசின குண்டுகளும் அவங்க நாட்டில் விழுந்தது, அவங்க வீசின குண்டுகளும் இவங்க நாட்டில் விழுந்தது. சேதம் அதிகமாக இருந்தது. பொதுமக்கள் தான் துன்பப்பட்டார்கள். அதே போல் காசாவிலும் பொதுமக்கள் துன்பப்படுகின்றனர். போர் எப்பொழுது நிற்கும் என்று காசா மக்களும் எதிர்பார்க்கின்றனர். இஸ்ரேலிய மக்களும் போரை நிரந்தரமாக நிறுத்திவிட்டு அனைத்து பணைய கைதிகளையும் மீட்டு அமைதி திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது நடக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். கூடிய விரைவில் 60 நாள் அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டாங்க, ஹமாஸும் ஒத்துக்கிட்டாங்க என்று சொல்லப்படுகிறது. 60 நாள் அமைதி ஒப்பந்தம் நிரந்தர அமைதியாக மாறுமா என்பதே உலக நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.